ஏற்காடு இப்போ வந்து மூணாறுலேருந்து மேகமலைக்கு தான் போயிட்டுருக்கோம். மேகமலைன்னா கீழே இறங்கணும், ஹில்ஸு மூணாறு ஹில்ஸு இறங்கணும், இறங்கினா தான் போக முடியும். சன்செட் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் இறங்கட்டுங்க சன்செட்டு. ஏன் அப்புறம் இந்த வேறு லெவலில் இருக்குங்க இந்த ரோடு, செம்மையாக இருக்கும். ஃபுல்லாக திருக்கிட்டாங்க, இன்னும் போக மாட்டேங்குது, ஸ்பீடாக போக மாட்டேங்குது ஃபுல்லாக திருக்கினாலும். வேறு லெவலில் இருக்குங்க. ஏன்னா 1-2 வண்டி தான் வருது, அதனால தான் நம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்குங்க. எஸ், லாங் ரோடு இருக்குல்ல, அதனால தான். செம்மையாக இருக்குல்ல, வேறு லெவலு. நம்ம பையனுக்கு சிட்டை பறந்துட்டாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் ஸ்பீட் லிமிட் இதில் போடவே இல்லையா, நான் இன்னும் பார்க்கல, இருந்துச்சா என்னன்னு தெரிலங்க, என் கண்ணில் இருந்தால் மாட்டலன்னு நினைக்கிறேன். தேவிக்குளம், ஏன்னா தமிழ் பேர் நல்ல பேராக இருக்குது, தேவிக்குளம். 5:50ங்க டைமு, மணி. எப்படியும் இருட்டாயிரும் கீழே இறங்குற இது. நைட்டு சூப்பராக, நைட்டு எப்படின்னு தெரில, கில்ஸ் நான் நைட் ரைடு கில்ஸில் இறந்ததே கிடையாது, பார்க்கலாம் எப்படி இருக்கணும். இந்த ரோடா வேற ரோடான்னு தெரியலங்க, இன்னும் பேசுறது கேட்கணும்னு நினைக்கிறேன். வாவ், வெயிட்டை வளைக்கிறாங்க, அந்த வளைக்கும் போது பார்க்குற சூப்பராக இருக்குங்க, வெயிட்டாக இருக்குது அந்த திரும்பும் போது. ஸ்போர்ட்ஸ் பைக்கு, இந்த ரேஸ் பைக்குன்னா திரும்பும்போது வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி பஸ்ஸு திரும்புவோம், கேப் விட்டு தான் திருப்புவாங்க, அந்த கேப்புக்குள்ளே நீங்கள் போயிடாதீங்க, கொஞ்சம் மெதுவாக அந்த பஸ்ஸு அந்த மாதிரி லாரிகள்லாம் வரும்போதெல்லாம் கொஞ்சம் மெதுவாக போய் திரும்புங்க, ஏன்னா அது ஏறி வளைப்பாங்க. என்னாச்சு, ஸ்டாஃபா? டோல்கட்டுங்க, இதான் மூணாறு டோல்கட்டு, ஃபஸ்ட்டு டோல்கட்டு மூணாறு. பயிலில் காணோம், விரட்டி போயிட்டாங்களா? அது இங்கிட்ட வந்திருக்காது, அங்கிட்ட போயிருக்கும். கொஞ்ச நேரம் தான் அந்த கேப் ரோடு வரும், அந்த சைடு இந்த சைடும் தேயிலை செடி நிற்கிற ரோடு, இந்த ரோடு தான் இது. கொஞ்சம் தூரம் தான் வரும், அதுக்கப்புறம் தான் வேறு மலையில் ஏறுற மாதிரி இருக்கும். அது காட்டு மலை, வெறும் பாறையாக தான் இருக்கும். தேனி போய் தான் மேகமலைக்கு போக முடியுங்க. மூணாறுலேருந்து கேரளா விட்டு இறங்குறோம். பார்த்தீங்களா ரோடு எப்படி இருக்குன்னு? நான் யானையை பார்க்கணுன்னு ஆசையோட வந்தேன், யானை இல்லைங்க. நைட்டு வாய் திறக்காத, நைட் ரைடரா அது. நைட்டு கிழிச்சு ஏற போகிற, அப்பப்போ நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீ வாய் விடாத. மாடுக்கு தான் கிராஸ் ஆகுது,
அந்த வண்டி பிச்சுட்டு போயிட்டு அது 180 சிசி, இது 125 தானே. நல்லா தான் இருக்குது இப்படி போகிறது. சன்செட்டு பார்க்கலாம். மறைச்சிட்ட மழை. வெயிட்டாக இருக்குல்ல பிளேஸு. 6:40. இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கடையெல்லாம் இருக்கும். அந்த கடை பக்கத்துலேயே நல்லா ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாங்க. வெயிட்டாக இருக்கணும் இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்க. ஜில்லுன்னு தான் இருக்கும். மணி எத்தனை 6:40. நைட்டு ஃபுல்லாக இதாக இருக்கும். ஃபுல்லு இருட்டாக தான் இருக்குங்க. எப்படி கிழிச்சி ஏற போகிறோமோ தெரியல. ஏறி இறங்கணும், இறங்கிரும். ஆ மணி 7 போகுது. அதுவும் இருட்டாக போது அந்த கேமராவில் கொஞ்சம் தெளிவாக தான் இருக்குங்க. கேமரா பக்கம் ஒரு 4 மணி 5 மணி வாங்கின மாதிரி இருக்கும். ஆனால் டைம் பார்த்திங்கன்னா 6:40. இதோ கீழே பாருங்கள் 6:40. உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியல. 6:40 ஆகிட்டு. மூணாறு தாங்க இது. மூணாறுலேருந்து இப்போ இந்த கிழிச்சு இறங்குறோம். அதுவும் டைம் 7 மணி ஆக போகுது. இருட்டில் தான் இறங்குறோம். கிட்டத்தட்ட நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக ஒரு 8-9 மணி ஆயிருங்க. கன்ஃபார்ம் 9 மணி ஆயிரும். நம்ம நேற்று தங்கணுமா ஃப்ரெண்டு வீட்டில், அங்கே தான் நம்ம தங்கணும். பக்கம்தான், ஒரு 50 கிலோமீட்டர் தான் மேகமலை. அங்கேயும் போயிட்டு அப்படியே ஃபோட்டோ என்ன வீடியோலாம் எடுத்துகிட்டு நம்ம ஊருக்கு தூத்துக்குடிக்கு போயிடலாங்க. மேகமலை போயிட்டு சாயங்காலம் ஆயிருமா, அங்கேருந்து தூத்துக்குடிக்கு கரெக்டாக இருக்கும். என்னப்பா செய்கிறாங்க தெரியல. வெயிட்டாக இருக்குது ரோடு. செம வேற லெவலு. செம்ம இது. கையெல்லாம் அப்படி உரத்து போச்சு. இங்கே இதே ரோடு நம்ம இந்த தேனி வரைக்கும் கடந்துச்சுன்னா வேறு லெவலுங்க. இது வந்து இந்த பாதியிலே கட்டாயிருந்த ரோடு. கட்டாயிட்டு ஒத்த ரோடாக போகுங்க. அந்த ஒத்த ரோடை பாருங்கள் நீங்களும், உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒத்த ரோடை 2 மலையில் இருக்கும். 2 மலையை சுற்றி இறங்கணும். வரும்போது பார்த்துருப்பீங்க அந்த மலையை, போகும்போது பார்க்கலாம். போகும்போது ஃபுல்லாக இருட்டாயிரும். பார்ப்போம் வீடியோ எடுக்கலாமா என்னென்னு. ஒரு 8 மணி வரைக்கும் வீடியோ எடுப்போம். அதுக்கப்புறம் கட் பண்ணிடலாங்க. நம்ம பயில்கள் என்ன காணோம், கிளம்பிட்டானுங்க, என்ன ஆளே காணோம். இதே மாதிரி ரோட்டில் இந்த சைடு ரைட் இது ஒரு லைட்டு மாதிரி ஏறுது பார்த்தீங்களா. இது இருந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் ரோடு எங்கே இருக்குன்னு. அந்த அடுத்த மலையில் ஒத்த ரோடாக போகும். இந்த மாதிரி லைட்லாம் இருக்காது. இந்த லைட்டை அடித்து அங்கே ஒரு லைட் மாதிரி தெரியுதா, அந்த இதெல்லாம் இருக்காதுங்க. ஃபுல் காடு தான். ஏதாட்டும் ஒரு யானை வந்துட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா இருக்குது. இப்படியே போய் அந்த ரோடை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதோட ஸ்லோவாக போனால் வேஸ்ட்டு. ஹெல்மெட்டுக்குள்ளேயே ரொம்ப கூலிங்காக இருக்குங்க. ஓவர் கூலிங். ரோடு தான் பார்க்கல, மேப்பை பார்க்கல, நேர் ரோடாக தான் போகும். நம்ம நேர் ரோடாக தான் வந்தோம். நம்ம சப்போஸ் தெரில ரோடை பார்த்தீங்களா. நான் பேசுகிறேன், நான் மெதுவாக தான் பேசுகிறேன். அதே உங்களுக்கு கேட்குன்னு நினைங்க கிளியராக. நம்ம எடிட் பண்ணும் போது தான் தெரியும்.
சவுண்டு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி ரோட்டுக்கு வர்றதுக்கு ஒரு ஈவினிங் டைம் ஒரு 5 மணி 6 மணிக்கு கரெக்டாக வந்தால் உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக தெரியும். இப்போ நைட் ஆகணுனால லைட்டாக தான் உங்களுக்கு தெரியுது. எத்தனை கிலோமீட்ரு? ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணணும். டீ கடையே இருக்காது, கடைகளே இருக்காது. நைட்டோட கடை அடைச்சிடுவோம். வெளிநாட்டிலலாம் ரோடு எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க. ரோடு தான் அப்படி இருக்குது. ஆனால் இது கில்ஸ் தானே. அவளோட மேலே வேற ஓடு போகுது. நல்லா இருக்கு. இந்த மாதிரி பெண்டு, அந்த பெருசாக பெண்டு எடுக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? கும்பளி அது கீழே ஏதோ ஒரு இருந்துச்சு, என்ன ஒரு நிறைய கும்பளி இங்கிட்டு போகணுமா? இந்த ரோடு தானா? ஏய், நம்ம வந்த ரோடு தானா? அப்படியே தான் இருக்குமோ? இல்லை அது போர்டில் போட கரெக்டாக. ஓ ஆமாம் ஆமாம், இந்த ரோடு தான். இந்த பாறை இருந்துச்சு நம்ம வரும்போது. வாவ், அவ்வளோ தூக்கம் வராதுங்க. ஏன்னா நேற்று ஃபுல்லாக தூங்கி எழுந்திச்சிட்டோங்க. வெயிட்டு தான் லைட்டாக இருக்குது, சூப்பராக இருக்கும். ஃபுல் லைட்டு தாங்க. பேக்கில் தான் பார்க்கணும் பத்திரமா இருக்குமா என்னன்னு. கொஞ்சம் வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணியிருக்குங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பிள்ளைங்களும் கிளிக் பண்ணியிருக்கோம். முக்கியமாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ வந்துருங்க. ஷார்ட்ஸ் வீடியோ, லாங் வீடியோ தொடர்ந்து வந்துடும். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிடுறோம். இன்ஸ்டாவில் நிறைய போஸ்ட்லாம் போடுவேன். அந்த போஸ்ட்டையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. முக்கியம் ஃபாலோ பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிங்க. அதுலேயும் வீடியோ வரும். ஒவ்வொரு வெப்சைட்லையும் ஒவ்வொரு வீடியோ வரும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அப்போ தான் அதான் முக்கியம். ஓய், கல் கிடையாதா? எந்த லைட்டு தான் மேலே இருந்துச்சா? பரவாயில்ல. இந்த பஸ் அடிக்கடி வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இருட்டாகும்போது வராதுன்னு நினைக்கிறேன். பஸ்ஸை பார்த்தீங்களா? கொஞ்சம் நின்று போகிறாங்களா? இது என்ன ஊருன்னு தெரியலையா? ஏதோ ஒரு ஊர் போட்டுருச்சு, தெரியலங்க, மறந்துட்டு. போக போக பழகி கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நல்லா சேஃபாக போயிட்டு வரலாம். ஹில்ஸை பார்த்து பயப்படவே வேண்டாம். இவ்வளோ நேரம் காது அடைச்சிருந்துச்சுங்க. எச்சு முழுங்கணுன்னு திறந்துட்டு. ஓய், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க. காரை சொல்கிறேன். ஏன்னா டக்குன்னு திரும்புதா, அதனால் நம்ம டக்குன்னு முன்னாடி போக வேண்டாம். டேக் பண்ணி போக வேண்டாம். கொஞ்சம் பையாக போவோம். நைட் ஆகிட்டு ஒன்றும் தெரியாது ரோடுறான். இங்கே இந்த வீடியோ தான் நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ அதோட இதான் நல்லா இருக்கும்னு நினைக்கேன். அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்டில் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கும்போது அவ்வளோ பேச வராது. வீடியோ எடுத்துகிட்டே இதான் கடைசி விளாகா மூணாரில், அப்போ பேச வரும். ஓ, நல்லா இருக்குங்க அப்படி போகிறது. நான் ரெடி தான் வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா தெல்கொடுங்க சிங்கத்தை சிண்டாதப்பா. அதுக்கப்புறம் தெரியாது, ஒரு பிஜிஎம் தான் தெரியும். ஏறுதோ? ஆமாம், ஏறி இறங்குதுன்னு நினைக்கிங்க.
தெரியல, ஒரே மாதிரி தான் போகுது. ஏய், ஸ்லோ பண்ணுறாங்க பஸ்ஸுக்காரங்க. ஏறி போவோம். இப்படி வழி கொடுக்கணுங்க. பெரிய வண்டி போச்சுன்னா பின்னாடி பைக்கும் அந்த மாதிரி சின்ன வண்டி வந்துச்சுன்னா வழி விடுங்க. ஏன்னா அவங்க ஸ்லோவில் தான் திருப்ப முடியும். நம்ம டக்கு டக்குன்னு வளைச்சி போயிடணும். நம்ம அவசரப்பட்டு டக்குன்னு ஏறிட்டோம்னா நம்மளுக்கும் நஷ்டம்தான், அவங்களுக்கும் நஷ்டம்தான். அதனால தான் அவங்க வழி விடுறாங்க. ஏன்னா தெரிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. டீ குடிக்கணும் நினைக்கிறேன். ஆமாம், டீ குடிச்சிட்டு போக மறந்துட்டு. குடிச்சிடுவோம்.